பிஸ்மில்லா. இது ஜும்மா தொழுவுறதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் தாஜ்மஹால் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்தோம், தொழுவுறதுக்காக வந்தோம். அந்த இடத்துல வந்த பிற்பாடு தொழுதுட்டு வெளில வரும்போது சொன்னாங்க, இங்கே ஒரு தர்கா இருக்குது போய் பாருங்க அப்படின்னாங்க. அந்த தர்காவை பற்றி விசாரிக்கும் போது இந்த தாஜ்மஹால் ஷாஜான் கட்டினார்ல, அவருடைய ஒரு மினிஸ்டராக இருந்திருக்காப்புல, பஞ்சு ஷாப் அப்படிங்கிறாங்க. அவங்கள அடக்கப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துலேருந்து துவா செய்கிறாங்க. அவங்களுக்காக சின்ன குழந்தைகள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அடங்கியிருக்காங்க, பெரியவங்களாம் அடங்கியிருக்காங்க. அந்த கிரவியாடு இதை முடிச்சிட்டாங்க. கபிரஸ்தானை முடித்ததுனால அந்த இடத்த ஃபுல்லாக சிமெண்ட் வச்சுருக்காங்க. எந்த காலத்துலேயே உள்ளது. நம்புறதுனால சிறுக்கு இல்லை, எதுவும் ரொம்ப அதில் பேட் வார்த்தை எழுதாதிய. அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்கள் விளாட்றாங்க, பிள்ளைகள். ஓகே. பாக்கி அந்த பஞ்சு ஷாப்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் ஷாஜானுடைய மினிஸ்டராக இருந்தது, அவருடைய கபிரஸ்தான் இது. அது பக்கத்துலேயும் ஒரு கபிரஸ்தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்னால் ஒரு சின்ன கோண்டு பள்ளிவாசல். உள்ளே துளவக்கூடியதுக்கு குறைச்சா ஒரு 50 பேர் துளவலாம்னு வச்சுக்கலாம். அப்படியே லேசாக கூப்பிட்டு போய் காண்ற பாருங்கள். 50 பேர் தான் துளவக்கூடிய இடம் இருக்குது. அதுக்கு வெளியே ஒரு 100 பேர் துளுவுற மாதிரி இடம் இருக்குது. அந்த வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்து அந்த இடத்த ஒரு டெவலப் இல்லை, ஃபுல்லாக இல்லை. இந்த கிராமம் இந்த பக்கத்தில் தாஜ்மஹால்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுது ரைட் சைடில். தாஜ்மஹால் லெஃப்டில் இருக்குது, ரைட் சைடில் இது கிராமம். அந்த இடத்துல கிராமத்தில் இந்த துளுவு பிளேஸில் இருக்குது. எல்லாம் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அழகான இடம். ஆனால் இந்த இடத்த யாரும் இந்த ஊரில் வருமானம் இல்லை போல இருக்குது. இந்த ஊரில் எல்லாமே முன்னேறும்போது அரசாங்கம் தான் டெவலப் பண்ணணும், தூக்கி ஒன்று லெஃப்ட் பண்ணி விடணும். அது வழி இல்லை. இங்கே பிளேஸை சவறு உடஞ்சி கிடக்குது எல்லாமே. இங்கே இது நம்ம கிணறு, இங்கே இது தண்ணி வர்றது. இங்கே ஒளி செய்கிற இடம் கூட வெளியில் இருக்கு. ஆனால் பாத்ரூம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே காட்டுற பாருங்களேன். இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலும் இந்த வெளியில் உள்ளதை கட்டி கொடுத்துடலாம். உள்ள அழகாக பளிங்கு கல்லால் உண்டாக்கியிருக்காங்க. அது துளுர் எல்லா இடத்துலையுமே துளுர் இடம் வச்சுருப்பாங்க போல இருக்குது, வச்சுருக்காங்க கயிறு. பாக்கி இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே மடித்து போய் இட்டு போய் எல்லாம் இருக்குது. வீடுகள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் கொஞ்சம் டெவலப். சில வீடுகள் அது 1-2 வீடு வரல எண்ணக்கூடிய லெவலில் இருக்கும். இது எங்களுடைய நண்பர்கள். நாங்கள் துருவு வந்துட்டு நாங்கள் திருப்பி வரோம். அந்த பழையாசனை காட்டுறோம், உள்ளேயும் காட்டுறோங்க. பேச முடியாது இந்த இடத்துல. வெளியில் உள்ள துளுர்த்து கூட இடம் எல்லாமே இருக்குது. எல்லாத்தான் அவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லா அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு நான் இந்த இடத்துல துவாக்குறேன். நல்லாட்ட இடத்த பாருங்கள். இந்த இடத்துல எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத தான் பேசலை. இந்த இடத்துல நின்று வெளில துளுவுறதுக்கு உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் தான் துள முடியும். அது என்ன சொல்ல, பளிங்கு கல்லுன்னு சொல்லலாம். இது என்ன கரெக்டான வார்த்தைகள் நேற்று மறந்து போச்சு. அந்த மாதிரி கட்டிருக்காங்க, பிளேஸில் கட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வெளியில் உள்ள சிமெண்டெல்லாம் இல்லை, எத்து போச்சு. பொதுவாகவே இங்கே சிமெண்ட் வைக்காமல் தான் கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். அது இருக்குது. பளிங்கு கல், என்ன சொன்ன, மார்பிள்ஸில் கட்டிருக்காங்க. மார்பிள்ஸில் தமிழில் என்னன்னு சொல்கிறது தெரியல. ஓகே. எல்லா பகசியன்னு இந்த மாதிரி இடத்துக்கு தான் உதவி செய்யணும், மக்கள் உதவி செய்யணும். எவ்வளோ கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம பழையாசை கட்டுறாங்க. ஒரு ஊரில் பிறந்தேன், துபாயில் உள்ள மன்னர் லேடிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஊருக்கு பணம் கொடுத்தோன்னே அந்த பணம் ஃபுல்லாக எல்லாம் காலியாகிடுச்சான். அது கட்டி அதை டெவலப் பண்ணாமல் அந்த பிளேஸில் டெவலப் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு தர முடியாது விட்டாங்களாம். அந்த ஊரில் ஒரு நிறைய முஸ்லீம் குடும்பம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஊருக்கு விட பல மடங்கு தேவையான அளவுக்கு கட்டடம் கட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு முடிஞ்சவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு இதில் போட்டேன், ஏதோ ஒரு கிராமத்துக்கு பிறந்தேன். அத்திக்கடை சேர்ந்தவங்க அங்கே பிளேஸை உண்டாக்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் பாருங்கள், இந்த பிளேஸ் எல்லாம் இடிச்சு போயின மாதிரி இருக்குது. அப்துல் ரஹ்மான் வாட்சிங் வெல்கம். அபூபக்கர் வாட்சிங் இன்ஷால்லா வெல்கம். 5 பேர் பார்க்குறீங்க. ஆனால் 3 பேர் பார்த்து 2 பேர் தான் காட்டுது. ஓகே. பார்த்தமைக்கு நன்றி. இது சின்ன லைவு. தாஜ்மஹால்லேருந்து 1.5 கிலோமீட்ரு. தம்பி ஒரு நிமிஷம் வெளில போய்ட்டு வரேன். ஜஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க.